ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆசா ட்ரேடர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, எக்ஸல் ஷீட்டில் எப்படி ஃபார்ம்ஸை கொண்டு வந்து அது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸை என்ட்ரி கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில டேட்டாஸை வந்து ஃபிட் இன் பண்ணியிருக்கேன். ஒன்று எம்ப்ளாயி நம்பரு, நேமு, சேலரி, கேட்டகரி இந்த சென்ஸ் அவர் மேனேஜராக சூப்பர்வைசராக, மேனேஜர்னா எம், சூப்பர்வைசர் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும்னு வைங்களேன். இப்போ ஒரு 200 என்ட்ரிஸ் இல்லை 100 என்ட்ரிஸ் கொடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஃபார்மை எரெக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் மூலியமாக இதை எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் செல்லை இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? நான் இப்போ இந்த அஸ்வின் அப்படின்ற அந்த செல்லை சூஸ் பண்ணிக்கிட்டு Ctrl T அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ Ctrl T ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வேர் இஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள் அப்படின்னு கேட்கும். டிஃபால்ட்டாக அதை ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு இதை டேபிளாக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்தது இந்த இடத்துல டேபிள் ஸ்லைட்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க, நன்னுன்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ டேபிளை ரிமூவ் பண்ணிட்டோம். அந்த ட்ராப் டவுன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும். சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இப்போ ஃபார்மை வந்து கொண்டு வரணும். அந்த ஃபார்ம் இங்கே இருக்குமா அப்படின்னா ரிப்பனில் இங்கே ஃபார்ம் கிடையாது. சரி, ஃபார்மை எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துல பாருங்கள், லெஃப்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சிஸ் டூல் பார் அப்படின்னு இருக்கும். ரைட்டுங்களா? ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், டிஸ்பிளே பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ட்ராப் டவுனில் காட்டும். ட்ராப் டவுனில் போனீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல மோர் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த மோர் கமாண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாக்கா மேலே பாப்புலர் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். நமக்கு பாப்புலர் கமாண்ட்ஸ் வேண்டாம். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோலில் போயிட்டு கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் இல்லைனா ஆல் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நாம் என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டில் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் கமாண்ட்ஸ் நாட் இன் த ரிப்பன் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ரைட்டுங்களா? இப்போ சூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் ரிப்பனில் இல்லையா அந்த கமாண்ட்ஸ் நீங்கள் ஷோ பண்ணோம். இதில் நீங்கள் ஃபார்மை போய் தேடுங்க. ரைட்டுங்களா? ஒன்று ஃபார்மை தேடினாலும் சரி, இல்லை எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்ம் வரும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஃபார்ம்னு இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஆடுன்னு இருக்கும், ஆடை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேயில் கிடைக்கும். போயிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ மேலே போய் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த கமாண்ட் could not be completed அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரீசன் என்னென்னா நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஸ்வின் அப்படின்ற அதே சேலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஃபார்ம் உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. இப்போ இதில் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின் போதே இதில் நியூ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு இப்போ 104 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது டேப்பு ஜகீர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். திருப்பி டேபு அவருடைய சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளூட் பண்ணுறேன். திருப்பி டேப் கொடுத்துக்கோங்க. சூப்பர்வைசர் எஸ் கேட்டகரி கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல 104 அவருடைய நம்பரு, ஜகீர் அவருடைய பேர், சேலரி, அடுத்தது கேட்டகரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டேட்டாஸை சீக்கிரமாக ஃபெட்டின் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம்ஸாக எரெக்ட் பண்ணி இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேட்டாஸை ஃபெட்டின் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது சர்ச் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரொம்ப ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம். சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மேக் அவுட் பண்ணலாம். இப்போ க்ரைட்டீரியான்னு இருக்குது பாருங்கள், இப்போ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ எம்ப்ளாயி நம்பர் அப்படின்னு இருக்குது. இப்போ அதில் போய்ட்டு 103 அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரீவியஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னால இல்லை நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அது ஷோ பண்ண பாருங்கள். எத்தனை பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேவிட் அப்படின்ற பேரில் எத்தனை பேர் இருக்காங்க, இல்லை ஜகீர் அப்படின்ற பேரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அந்த நேம்லேருந்து டேவிட் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் நெக்ஸ்ட் இல்லை ஃபைண்ட் ப்ரீவியஸ் கொடுத்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு ஷோ பண்ணும். இதில் நீங்கள் சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாலா இருக்கார் இல்லைங்களா? இப்போ பாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ பாலா வந்துட்டார். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி என்ன ஆகிட்டு இருக்குன்னா 1000 இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ மேனேஜராக ப்ரொமோட் ஆகிருக்காரு அப்படின்னாக்கா 4500 அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கேட்டகரியில் திருப்பி போயிட்டு எம் அப்படின்னு கொடுத்துருங்க. ரைட்டுங்களா? கொடுத்துட்டு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டா சேஞ்ச் ஆகிடுச்சு. 102 பாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அவர் வந்து மேனேஜர் கேட்டகரிக்கு போயிட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸை நீங்கள் எனாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 டேட்டா இல்லை 200 டேட்டா நான் வந்து ஃபெட்டின் பண்ணோம் எக்ஸல் ஷீட்டில் அப்படின்னாக்கா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம், நமக்கு டிஃபிகல்ட்டி நமக்கு புரியும். ஒன்றுத்தும் டேப் அடித்து போய் செய்யணும். இப்போ இந்த மாதிரி ஃபார்மாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஈஸியாக வந்து என்ட்ரி கொடுக்கலாம். ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சர்ச் பண்ணி எடுத்து இப்போ 300 டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ 300 டேட்டா இருக்குன்னா அந்த 300 டேட்டாவில் இப்போ ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டை நான் சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் ஈஸியாக சர்ச் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Assorted signing off. Thank you.